அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசிக்கு என்ன சிறப்பு? இப்போ குரு சொல்கிறோம், சனி பகவான் சொல்கிறோம், ராகு கேத்து சொல்கிறோம். இந்த கடகராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதியான குரு மே மாதத்துக்கு மேலே அந்த ராசிக்கு உச்ச பலனை கொடுக்க போகிறார். இது ஊரில் 12ஆம் இடத்துல இருக்கிற குரு மே மாதத்துக்கு மேலே அங்கே வரப்போகிறார். இப்போ சனி பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கு. அஷ்டமத்து சனி பகவான் மாறி 9ஆம் இடத்துக்கு போகிறார். 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்தில் ராகு. இவர்கள் மாற போகிறாங்க. கடகராசிக்கு இவர்கள் மாறப்போகிறார்கள். கடகராசியில் கேது வர போகிறார், 7ஆம் இடத்துக்கு ராகு போக போகிறார் நவம்பரில். இந்த 2026 முக்கியமான மாற்றங்கள். இதுவரை தந்தைக்கு இருந்த பிரச்சனை போய்விடும். இதுவரை தந்தைக்கு இருந்த பிரச்சனை, அவர்கள் உடல்நல பாதிப்பு, தேவையில்லாத சில பிரச்சனைகள். கடகராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிதுர் ஸ்தானாதிபதி. பிதுர் ஸ்தானாதிபதியான குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருந்து தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டத்திலிருந்து விடுதலை கொடுத்து ராசியில் உச்சம் படைச்சு அவர் நிம்மதியாக இருப்பார். இது ஒரு பெரிய அனுகூலமான செய்தி. இதுவரை நீங்கள் நினைத்து நடக்காத காரியங்கள் மே மாதத்துக்கு மேலே நடந்துடும். நினச்சி நடக்காமல் காரியங்கள். வேலையில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பீங்க. உயர்ந்த நிலையை அடைவீர்கள். முதல் நிலையை அடைவீர்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு அது ஒரு பெரிய பாக்கியம். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சிறு சிறு சலப்பு சிறு போய்விடும். புத்திர கலத்திர பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் குரு பகவான். புத்திர கலத்திர பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு வயசாகிட்டே போகுது, கல்யாணமே ஆகலை, விசாரப்படுறாங்க, அப்பா அம்மா விசாரப்படுறாங்க, தாத்தா பாட்டி விசாரப்படுறாங்க, கல்யாணமே ஆகலை, படிப்பு நன்னா இருக்குது, உத்தியோகம் நன்னா இருக்குது, சொந்த வீடு இருக்குது, கார் இருக்குது, திருமண பாக்கியம் ஏற்படும். கல்யாணம் ரொம்ப நாள் குழந்தை பிறக்கலை, நல்ல குழந்தையை கொடுப்பார். புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. பணத்தை தப்பாக செலவு பண்ணாதீங்க. யாருக்கும் தவறான வாக்கு கொடுக்காதீர்கள். ஷூரிட்டி கையெழுத்து போடாதீங்க. எதுலேயுமே நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்றீங்க. குடும்பத்தில் ஒற்றுமையை வளர்க்குறதுக்கு என்ன பண்ணுமோ பண்ணுங்கள். குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்கள். பகையாடுறதுக்கான வேலையே வேண்டாம். கரெக்டாக சாப்பிடுங்க, கரெக்டாக தூங்குங்க. உணவும் உறக்கமும் சரியாக இருக்குமானால் நோய் இல்லாத வாழ்க்கை. கடகராசிக்கு சாப்பாடு கரெக்டாக இருக்கணும், தூக்கம் கரெக்டாக இருக்கணும். சரி, தலையெழுத்து மருந்து மாத்திரை சாப்பிடும்படியாக இருக்குன்னா கரெக்டாக சாப்பிடுங்க. மருந்து மாத்திரை சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, கர்மா அது. சாப்பிட்றது முடிஞ்சு போச்சு. மாத்திரை மருந்து வேணும். தேக ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, உடல்நலத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நிறைய பிரயாணம் பண்ணுறீங்க, ஊரை சுற்றுறீங்கன்னா வேலை விஷயமா ஊரை சுற்றுறீங்க, பிரயாணம் பண்ணுறீங்க, நாடு விட்டு நாடு போகிறீங்க, ஒழுங்காக சாப்பிடுங்க. எது பிடிக்குமோ சாப்பிடுங்க. நல்ல ஃபுட்டாக சாப்பிடுங்க. தேவையில்லாத கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகாதீர்கள். தேவையில்லாத நல்ல பழக்கத்துக்கு அடிமையாயிடுங்க. நல்ல பழக்கம், கெட்ட பழக்கம் ஒரு லிஸ்ட்டு எடுத்திங்கன்னா எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். யார்கிட்டையுமே கோபப்படாதுங்க. வார்த்தைகளை, வீண் வார்த்தைகள் வேண்டாம், கோபமான வார்த்தைகள் வேண்டாம். உடன் பிறந்தவர்களோடு கருத்து வேறுபாடு வேண்டாம். உடன் பிறந்தவர்களோடு கருத்து வேறுபாடு, அது ஆண் பெண்ணெல்லாம் கிடையாது, யாராக இருந்தாலும் ஒன்று தான். மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஒய்ஃப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒய்ஃபுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. கணவனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. இப்படி ஆணுன்னா பெண், பெண்ணுன்னா ஆண். கணவனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. லவ் அஃபெக்ஷனாக இருங்க. ரொம்ப ஜாலியாக இருங்க. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள். கடகராசி ரொம்ப அற்புதமான ராசி.
குரு உச்சம், அறிவாளியான ராசி. சந்திரன் அதிபதி, ராசியாதிபதி சந்திரன், பாக்கியஸ்தானாதிபதி குரு, தன குடும்பஸ்தானாதிபதி சூரியன், லாபஸ்தானாதிபதி சுக்கிரன். இப்படி தான் இந்த கிரகநிலையே இவங்களுக்கு. கடகராசியை பற்றி சொல்லச்சே புகழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம். மே மாதத்துக்கு மேலே குரு இறங்கச்சே அப்பா ஃப்ரீ ஆகிடுவீங்க, எந்த டென்ஷனும் இருக்காது. அப்போ குரு இறங்கச்சே நவம்பரில் ராகு கேத்து மாறச்சேவும் பிரச்சனை இருக்காது. இப்போ எப்படி ஒய்ஃபோட சண்டை கூசல் இல்லாத இருக்குமோ அதே மாதிரியே எடுத்துட்டான்னு நல்லது. வேலையில் கொஞ்சம் அலைச்சல் இருந்தால் கூட தைரியமாக பண்ணுங்க, நல்ல ப்ரமோஷன் கொடுத்துரும், நல்ல பெரிய மதிப்பு மரியாதை உயர்ந்துடும், தன வருமானம் அதிகமாகும், சந்தோஷம் அதிகமாகும். முடிஞ்சால் நீங்கள் ஒரு வாட்டி ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வாங்க. அரங்கநாதனை சேவிக்கின்ற பொழுது உங்கள் ஜாதகத்திற்கான ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்ந்துவிடும், பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சுடுவார். முடிஞ்சால் மாதம் ஒரு வெள்ளிக்கிழமையாவது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயில் இருக்கிற தாயாரை போய் சேவிக்க. தாயாருக்கு அர்ச்சனை பண்ணச்சே மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை. ரொம்ப சிம்பிளாக தானே சொல்கிற பரிகாரம். ஒரு ஏழைக்கு அன்னதானம் வாங்கி கொடுங்க. ராகு கேத்து மாறத்துக்கெல்லாம் இன்னும் ரொம்ப நாள் ஆகிடும். ஒரு ஏழைக்கு அன்னதானம் வாங்கி கொடுங்க. டென்ஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்க சொல்கிறோம்? சந்திரன் சரீரகாரகன். சந்திரன் தான் சாப்பாடு, சந்திரன் தான் புத்தி, சந்திரன் தான் அம்மா, சந்திரன் தான் எல்லாமே. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணகர்த்தாவே சந்திரன். ஆனால் வளர்பிறை தேய்பிறைன்னு போயிடுறாரு இல்லையா? அதுதான் ஜாகிரதை, உடம்பு பார்த்துக்கோங்க சொல்கிறோம், ஹாப்பியாக இருக்கும் சொல்கிறோம், குடிக்கிற தண்ணி நல்லதாக இருக்கணும்னு சொல்கிறோம், சாப்பிட்ற சாப்பாடு நல்லதாக இருக்கணும், தூக்கம். சந்திரன் தான் தூக்கத்துக்கு அதிகாரி, நல்லா தூங்குங்கன்னு சொல்கிறோம். இப்போ சந்திரனை பேஸ் பண்ணி இப்போ சொல்கிறோன்னா மற்ற கிரகங்களை வச்சு உங்களுக்கு பிரதி உபகாரம் பண்ணுறோம். உடல்நலத்தில் அக்கறை அப்படின்னா உடனே உடம்பு கெட்டு போய்டும்னு அர்த்தம் இல்லை. அக்கறைன்னா டேக் கேர். நம்ம என்ன பண்ணுறோம், என்ன தப்பு பண்ணுறோம், இந்த உணவு கெட்டு போச்சா, இதை சாப்பிடாத, தப்புன்னா வேறு எதுவும் நான் சொல்லலை. இதை மாதிரி இருக்கின்ற பொழுது தான் உங்கள் வாழ்க்கையில் மேன்மை அடையும். இந்த கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு உயர்ந்த நிலையை அடைகிற வாய்ப்பு. ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, ஒரு அதிகாரியாக இருக்காங்க, கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க, பேங்க்கில் வேலை பார்க்கணும், நல்ல சிறப்பான இடமாற்றம், பிடித்த இடமாற்றம், பிடித்த தொழில் செய்கின்ற வாய்ப்பினை பெண்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள். விரும்பின இடத்துக்கு மாற்றம், விரும்பின இடம், உயர் பதவியோடு ஒரு அந்த ப்ரமோஷனோடு கொடுத்துருவாங்க. கடகராசியில் பிறந்த விளையாட்டுத்துறையைச் சேர்ந்தவர்கள் ரொம்ப உயர்ந்த நிலை அடைவாங்க. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சிறப்பு என்று சொன்னால் அது 2026 பேர் புகழ். ஏற்கனவே பேர் புகழ் அடைந்தவர்கள் இந்த ஆண்டு பேர் புகழ் அதிகமாகும். ஆனால் ரொம்ப ஒவ்வொரு அடியும் ஜாகிரதையாக எடுத்து வைங்க. 2ல் கேத்து 8ல் ராகு. இந்த இந்த கிரகத்தையும் நம்ம யோசிக்கணும். நல்லது செய்கிற கிரகத்தை பார்க்கச்சே ரொம்ப ஜாகிரதையாக இருன்னு சொல்கிறோம் இல்லையா? வண்டியெல்லாம் ஓட்டிகிட்டு போகிறீங்க, ராத்திரி பிரயாணம் ரொம்ப ஜாகிரதையாக பண்ணுங்கள், அடிபடாமல் பார்த்துக்கோங்க, வீண் உம்பு வேண்டாம், யாருடனும் பகை வேண்டாம், நண்பர்கள் நம்ம விட்டு விலகாமல் பார்த்துக்கணும், கெட்டவர்கள் நம்ம கூட வந்து சேராமல் பார்த்துக்கணும். சேரச்சே தலைவலி ஆகிடும். அப்போ ராசிக்கு கிரகங்கள் மாறி நவம்பர் 2ல் வரைச்சேவும் ஆபத்து. இப்போ இருக்கிறதும் ஜாகிரதை 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 ஜாகிரதைன்னா இதுதான். அப்போது சந்திரனால் ஏற்படுற நன்மை, குருவால் ஏற்படுற நன்மை, சனி பகவானால் ஏற்படுற நன்மை அதிகமாகறதுக்கு தான் கோயிலுக்கு போங்கன்னு சொல்கிறோம். ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரை சேவிங்க. பாம்பில் படித்தவனை வணங்கினால் ரொம்ப நல்லது. ஸ்ரீரங்கத்தில் தான் சுக்கரஸ்தலமே அது. பாதகாதிபதி கடகராசிக்கு, கடக லக்னத்துக்கும் சுக்கரன் பாதகாதிபதி, அவர் லாபஸ்தானாதிபதி, சுகஸ்தானாதிபதி. வருஷம் ஒரு வாட்டி போய் அந்த ரங்கநாத பெருமாளையும் தாயாரை சேவிக்கிச்சு. அவ்வளோ அற்புதமான இடம். இப்போது 108 திவ்ய தேசத்தில் நம்பர் 1 அங்கே போய் சேவிச்சிங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் போய்டும். நான் இந்த 2026க்கே சொல்ல, எப்போவுமே வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் சேவிச்சுவோம். அன்னதானம் பண்ணுங்க, வாரம் பண்ணுங்க, மாதத்துக்கு ஒன்றாவது பண்ணுங்க. அப்போது உங்கள் ஜாதகத்திற்கான நன்மைகளை அதிகமாக்கிறதுக்கான உபாய வழி அது. மருந்து மாத்திரை கரெக்டாக சாப்பிடுங்க. இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா ரொம்ப யோசித்து பண்ணுங்கள். நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்ல, நகை வாங்குங்க, தங்க நகை வாங்குங்க. உங்கள் ராசியில் தான் குரு உச்சப்பட போகிறார்.
அவர் பாகிஸ்தானாதிபதி. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. கோல்டு பண்ண 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 உங்கள் உயர்வு அதிகமாகிடும். எதிர்பார்த்த அளவுக்கு நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். நம்ம எதிர்பார்த்ததை விட பல மடங்கு வரும். 1000 ரூபாய் எதிர்பார்த்தா 10,000 ரூபாய் வரும். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. தங்க நகை வாங்குங்க. தங்கமாக இருக்கும். தங்கம்னுச்சு உங்களுக்கு அது விலை ஏற்றது போச்சு மகிழ்ச்சி. அடேங்கப்பா, விலை ஏறுனா ரொம்ப கஷ்டம் வேறு. ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறவனுக்கு லாபம் இல்லையா? விலை ஏறித்தானே பாவம், ரொம்ப ஏழை எளிய மக்கள்லாம் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு அது லாபத்தை கொடுத்துரும், அதிகமான லாபத்தை கொடுத்துரும். யோசித்து பண்ணுங்கள். எதை செய்வதானாலும் சிந்தித்து யோசித்து நிதானமாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கின்ற பொழுது உங்களுடைய பவர் அதிகமாகிடும். விவசாயம் பண்ணலாம். விவசாய நிலம் வாங்கலாம். அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கலாம். அக்ரிகல்ச்சர் பண்ணலாம். பசுமாடு வச்சுட்டு வியாபாரம் பண்ணலாம். பசுமாடு வச்சுட்டு வியாபாரம் பண்ணிச்சு ரொம்ப நல்லது நடக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கால்நடைகள் வளர்க்கலாம். ஆடு மாடு வளர்க்கலாம். நான் எல்லாரையுமே சொல்லலை. அதில் விருப்பம் இருக்கவளுக்கு விவசாயம் அக்ரிகல்ச்சர் பண்ணலாம். 10ஆம் அதிபதியே அங்காரகன், பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அங்காரகன். அது மாதிரி பண்ணுங்க. பில்டர்ஸ்க்கு ரொம்ப இருக்கும். மருத்துவர்களுக்கு ரொம்ப லாபத்தை கொடுக்கும். ஏற்றுமதியாளர்களுக்கு ரொம்ப லாபத்தை கொடுக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப லாபத்தை கொடுக்கும். பெரிய பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கறவங்களுக்கு பதவி உயர்வு பெற்று சந்தோஷத்தை கொடுக்கும். ரொம்ப நன்னா இருப்பீங்க. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.